குட் மார்னிங். இந்த காலை நேரத்தில் மீண்டும் ஒரு விசை உங்களை பார்க்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த நாளுடைய தியானத்துக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 24வது வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. நிச்சயமாகவே வேத வார்த்தை சொல்றது போல 2 எஜமான்களுக்கு நம்மால் ஊழியம் செய்யவே முடியாது. இதை புரிந்து கொள்ளும்படி ஒரு சின்ன கதையை சொல்ல விரும்புகிறேன். மாரல் ஸ்டோரிஸ் அந்த கதைகளை எழுதுவதிலே மிகவும் அறிஞராக இருக்கக்கூடிய ஈசாப் என்ற ஒரு நபர் இருக்கு. அவர் கிரேக்க அறிஞர். அநேக அந்த மாரல் ஸ்டோரிஸ் அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய கதையில ஒரு கதை இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. ஒரு முறை ஒரு காட்டில இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் சண்டை வந்ததாம். 2 குரூப்புக்கும் பயங்கர சண்டை வந்துச்சு. இந்த சண்டையில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த காட்டை ஆளுகை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவு இருந்தது. அப்போ 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அதுல முக்கியமா வௌவால், அங்க இருக்க ஒரு வௌவால் கூட்டம் அதை பார்த்து கொண்டே இருந்ததுதான். அதுல முக்கியமா அந்த வௌவாலுடைய தலைவன், அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்து, குறிப்பா இந்த 2 கூட்டமும், விலங்கு கூட்டமும் பறவை கூட்டமும் சண்டை போட்டே இருக்கும்போது பறவை கூட்டம் ஒரு கட்டத்துல ஜெயிக்கிற மாதிரி வந்தோடனே இந்த வௌவால் தன்னுடைய இறகுகளால் பறந்து அந்த பறவைகிட்ட போய் சொல்லிச்சான், நானும் உங்களை போல ஒரு பறவை தான்ப்பா, அதனால நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பறவைகளாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு, பரவாயில்ல நம்ம டீமுக்கு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்துச்சு சொல்லி அந்த வௌவால் கூட்டத்தை சேர்ந்துக்கிட்டான். கொஞ்ச நேரம் ஆகும்போது இந்த பறவைகளுடைய கை தளர்ந்து போச்சு, விலங்குகள்லாம் ஜெயிக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே இந்த வௌவால் கூட்டம் முழுவதும் அங்கிருந்து போய் அந்த விலங்குகள்கிட்ட போய் சொல்லிச்சான், பாருங்க எங்களுக்கும் கை கால்லாம், அதாவது 2 கால்லாம் இருக்குது, 4 கால்லாம் இருக்குது, எங்களால உங்களை போல நடக்க முடியும் அப்படிலாம் நிறைய விஷயத்த சொல்லி, நானும் உங்களை போல ஒரு விலங்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த விலங்குகள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்கு இன்னொரு டீம் சேர்ந்துருச்சுன்னு சொல்லி இந்த வௌவால்கள்லாம் சேர்த்து கொண்டாலாம். இப்படியே இது மாறி 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 போயிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல இந்த பறவை கூட்டமும் விலங்கு கூட்டமும் இந்த வௌவாலுடைய தந்திரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சுன்னு இவங்க போற சண்டையெல்லாம் நிப்பாட்டிட்டு நேரா அந்த வௌவால் கூட்டத்துல போய், ஏன் எங்களை ஏமாத்துறீங்க, ஏதாவது ஒரு பக்கம் தான் இருக்குன்னா 2 பக்கமும் ஏமாத்துறீங்க, இனிமேல் எங்க மூஞ்சிலே முழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வௌவால் கூட்டத்துல பயங்கரமா பேசி அவளை அவமானப்படுத்தினதுனால அதுல இருந்து அந்த வௌவால் கூட்டம் பகல்ல வெளியே வரதே இல்லையா, இரவுல மட்டும்தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிக்கிறாரு. அந்த கதையுடைய முடிவுல சொல்றாரு, இரட்டை வேடம் போடுறவர்கள் யாரும் வெளியே தைரியமா நடக்க முடியாது, அவங்க வெட்கப்பட்டே ஆக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அந்த நீதி போதனையை அவர் சொல்லுகிறார். இதே போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் இரட்டை வேடம் போட்டு கொண்டு இருக்கிறோம். சில நேரத்துல வீட்டுல ஒரு வேஷம், ஆபீஸ்ல ஒரு வேஷம், அல்லது சர்ச்சில் ஒரு வேஷம், படிக்கிற வேலை பார்க்குற இடத்துல ஒரு வேஷம், அப்படி நிறைய வேஷங்களை போட்டுட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், பணத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய கண்டிப்பா முடியாது. நிறைய நேரத்துல இந்த பணம் நமக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவரை மறுதளிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க நம்ம இல்லாம தேவனை நாம் தேடுவோம் என்று சொன்னால், அவருக்கு முதல் இடத்தை கொடுத்து அவருக்கு முக்கியத்துவத்தை உண்மையாய் கொடுப்போம் என்று சொன்னால் அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். தேவையை விட அதிகமாகவே நமக்கு தந்து நம்மை திருப்திப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கும் சில பேர் சில ஆதாயத்துக்காக, சில சலுகைகளுக்காக ஆண்டவரை மறுதளித்து தங்களை வேறு விதமாக காட்டுகிறவர்களும் அநேகர் உண்டு. நாம் அப்படிப்பட்டவர்களா இல்லாமல் வேற வேற வேஷம் போடாம கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் நடப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே பல வேஷங்களை மனிதர்களுக்காக போடாம தேவன் என்னை பார்க்கிறார் என்ற நினைவோடு உண்மையோடு வாழ்வோம், உண்மைத்தன்மையோடு இறுதி வரை இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த, மேன்மைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, இந்த காலை வேளை இந்த வார்த்தை கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில இறுதி வரை உண்மை உள்ளவர்களாக இருக்க, எதற்கும் வேஷம் போடாம, யாருக்காகவும் தங்களை மாற்றிக்கொள்ளாமல் உமக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாய் வாழ, அதன் மூலமாய் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க உதவி செய்யுங்க. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you. God bless you.